இன்றைக்கி ஸ்கூலில் லஞ்ச் ஷேரிங் டே. அவங்கவுங்க என்ன வேணும்னாலும் செய்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. பசங்க பிரியாணி தான் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டியூஸ்டேனால நான்வெஜ் செய்ய மாட்டோம். நூடுல்ஸும் பன்னீரும் கேட்டிருந்தாங்க. சரி அதை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரி செய்யலான்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது இன்னொரு ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம். ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று செஞ்சால் நம்மளுக்கும் வேலையும் கம்மி இல்லையா? நூடுல்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு போட்டு எடுத்தோன்னா ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். கேரட் பீன்ஸையும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரை கிலோக்கான நூடுல்ஸ்க்கான மசாலா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் இதெல்லாம் போட்டு ரொம்ப வதங்க தேவையில்ல. லைட்டாக அப்படியே அடுத்தடுத்து 1 பை 1 போட்டுகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளியை வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் மசாலா ஒரு 1.5 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் வேகும் போதே கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ இதில் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு வேக வச்சது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா போட்டதுமே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாகவே வேணும்னா அப்படியே இப்போ நூடுல்ஸை போட்டு கிளறிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வெடிக்கட்டின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால அந்த மசாலாலாம் நல்லா நூடுல்ஸில் கலந்து வரும். அதுக்காக தான் நூடுல்ஸு வேக வச்சு வெடிக்கட்டணும். இந்த மாதிரி உதிரியாக வராது. என்ன பண்ணேன்னா ஒரு சொம்பு தண்ணி அது மேலே ஊற்றி நல்லா குலுக்கி விட்டோன்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா நூடுல்ஸு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். கொத்தமல்லி தூவி அப்படியே வச்சுட்டு இப்போ பன்னீர் வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். பன்னீரில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா மொறுன்னு இருந்தது. நூடுல்ஸோடு கலந்து இந்த பன்னீர் எல்லா நூடுல்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னமும் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இது வந்து நான் காலையிலே செய்யலை. ஒரு 11:30 மணிக்கு செஞ்சால் தான் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் ஆறிட்டால் நல்லா இருக்காதுன்னுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 11:30 மணிக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எல்லோரும் நம்ம வந்து ஸ்கூலில் லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் கொண்டாடியிருப்போம். இவங்க வந்து லஞ்சு லாஸ்ட் டே ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. இவங்க கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து செக்ஷன்லாம் மாற்றி போடுவாங்க. எல்லோரையும் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஷேரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க லஞ்சை. வாழையிலலாம் போட்டு அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டுருந்தோம். நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.